Good evening, students. Today we are going to learn about intruders. Intruders-na என்ன, malicious software-na என்ன, firewall-na என்னங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா intruders அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். intruders அப்படின்னா கம்ப்யூட்டர் வழியா இருந்து வர திருடங்கள் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, இன்ட்ரூடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரஸ் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறது தான். ஸோ கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியில இருந்து வர ஆட்கள், அதாவது கம்ப்யூட்டருக்குள்ள வெளியில இருந்து வர ஆட்கள்னா யாரு, வைரஸ். ஸோ அந்த வெளியில இருந்து வர ஆட்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு காப்பாத்துறதுன்னு சொல்றதுதான் வந்துட்டு என்னது, இன்ட்ரூடர்ஸ், அவுட் சைடர். ஸோ இது வந்துட்டு வெளியாட்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். இன்ட்ரூடர்ஸ்ல 3 பேர் இருக்காங்க. யாருன்னா மாஸ்குவேடர், மிஸ்ஃபீசர், கிளான்ஸ்டைன் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. ஸோ சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மாஸ்குவேடர் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீ வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு உன் ஃப்ரெண்டோட ஐடி கார்டை திருடிட்டு அவன மாதிரியே காலேஜ்குள்ள வந்துட்டு ஒரு வெளியாட்டு நுழையிறான்னு வச்சுக்கோ. ஸோ உன் ஃப்ரெண்டோட ஐடி கார்டை அவன் திருடிட்டு அவன் போட்டுட்டு உன் ஃப்ரெண்டு மாதிரியே உள்ள வரான் பாக்கியா. ஸோ வெளியில இருந்து வர திருடன், அவுட் சைடர், அவன் தான் என்னது, மாஸ்குவேடர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மிஸ்ஃபீசர் அப்படின்னு என்னன்னா, காலேஜுக்குள்ளேயே வேலை செய்யறவன் தான், காலேஜுக்குள்ளேயே படிச்சுட்டு இருக்கிறவன் தான். ஆனா அவனுக்கு பர்மிஷன் இல்லாத ஒரு சீக்ரெட் ஐடி கார்டை திருடி பாக்குறான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு என்னது, மிஸ்ஃபீசர். இது வந்துட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட ஐடி கார்டு மாதிரி திருடிட்டு வெளியில இருந்து ஒருத்தன் போட்டு வரான். ஆனா இது என்னன்னா, காலேஜுக்குள்ளேயே வந்துட்டு ஒருத்தன் உன் ஃப்ரெண்டோட ஐடி கார்டை திருடிட்டா அவன மாதிரியே உள்ள வர்றது. அது வெளியில இருந்து வர திருடன், இது உள்ளேயே இருக்கிற திருடன். சரியா, அதான் வந்துட்டு இந்த 2 பேத்துக்குமான டிஃபரன்ஸ். 3வது என்னன்னா கிளான்ஸ்டைன் யூசர் அப்படின்னா, இந்த 2 விஷயத்தையும் தாண்டி சிஸ்டமோட கண்ட்ரோலே திருடுற ஹேக்கர். சரியா, 3வது என்னன்னா இவன் வந்துட்டு வெளியில இருந்து வர்றது, இன்னொன்னு உள்ள இருந்து வர்றது. 3வதா இருக்கிறது என்னன்னா, இது 2மே வந்துட்டு சிஸ்டமோட கண்ட்ரோலே திருடுற ஹேக்கர் தான் வந்துட்டு என்னது, கிளான்ஸ்டைன் யூசர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய லெவல்ஸும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது யார் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க இந்த ப்ராப்ளம்னா, வில்லி ஹேக்கர் அப்படிங்கிறது 1986 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருக்காரு. சரியா, அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது வந்துட்டு அதோட டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா, மெயினா இனிஷியல் அக்சஸ்க்கு, கவரிங் ட்ராக்கு, மெயின் கோல் வந்துட்டு என்னன்னாவே பாஸ்வேர்டு வந்துட்டு அக்யூரா வச்சுக்கிறதுக்காக, இந்த மெயின் கான்செப்ட் இதுக்காக தான். ஸோ பாஸ்வேர்ட் கெஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அட்டாக். இது வந்துட்டு அட்டாக்கர் வந்துட்டு லாகின் தெரிஞ்சிருந்தா போதும், ஈஸியா வந்துட்டு பாஸ்வேர்டை ஹேக் பண்ணிடுவாங்க இல்லையா. அதனாலதான் நம்ம வந்துட்டு வீக் பாஸ்வேர்டா வைக்காம ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா வைக்கிறோம். பர்த்டே, டேட் ஆஃப் பர்த் போடுறது, ஃபோன் நம்பர் போடுறது, நேம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா என்ன ஆகும், ஈஸியா வந்துட்டு ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடிட் ரெக்கார்டு இருக்கு, ரூல் பேஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க என்னங்கிறத பார்த்துக்கலாம். பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா மால்சியஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, இப்ப நம்ம பாடிக்குள்ள ஒரு ஜெர்ம்ஸ் மாதிரி வந்துட்டு நினைச்சுக்கோங்க, நம்ம பாடிக்குள்ள வர ஒரு வைரஸ், அந்த மாதிரி வந்துட்டு சிஸ்டம்குள்ள ஒரு வைரஸ். அதாவது என்னன்னா, இது ஒரு பாராசைட் மாதிரி ஒரு ஃபைலோட ஒட்டிக்கிட்டு நீ அந்த ஃபைலை ஓபன் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகிடும். மால்சியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னாவே வைரஸ் அண்ட் த்ரெட், நம்ம பாடியில வந்துட்டு உள்ள வர ஜெர்ம்ஸ் மாதிரியே நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஏதாவது ஓபன் பண்றோம்னா அது ஒட்டிகிட்டே இருக்குமா. நீ அந்த ஃபைலை ஓபன் பண்ணினா என்ன ஆயிடும், அடுத்த செகண்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிடும். வார்ம் அப்படின்னா என்னன்னா, இது வந்துட்டு அதோட வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு வைரஸ். இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக யாரோட ஹெல்ப்பும் தேவையே இல்லை, ஒரு நெட்வொர்க் வழியா தானாவே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஏதாவது ஒரு ஃபைலோட ஒட்டிட்டு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணும், இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் வழியா தானாவே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். அதான் வார்ம் அப்படிம்பாங்க. அதே வந்துட்டு ட்ராஜன் ஹார்ஸ் என்ன சொல்லுன்னா, ஒரு கிஃப்ட் மாதிரி பக்காவா வந்துட்டு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் மாதிரியே இருக்கும், பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த ஃப்ரீ கேம் எல்லாம் வருது இல்லையா, நீ இன்ஸ்டால் பண்ணவனா வந்துட்டு கம்ப்யூட்டரையே வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். பாக்குறதுக்கு ஃப்ரீ கேம் மாதிரிதான் இருக்கும். ஓ இது ஃப்ரீயா இருக்கே, நம்ம வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்த அப்படின்னா
இமீடியட்டா அதை என்ன பண்ணிடும், எல்லாம் டோட்டலா வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வைரஸஸோ இல்லை வந்துட்டு சாஃப்ட்வேர் ஏதாவது மல்சீசியஸ் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய பாஸ்வேர்டு வந்துட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு செக்யூர்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கான்செப்டோட லாஜிக். இதான் வந்து சொன்னோம் இல்லையா, ட்ராஜன் ஹார்ஸ், ஜாம்பி, வைரஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட டைப்ஸ் என்ன சொன்னோம் இல்லையா, பாராசைட்டிக் வைரஸு, மெமரி ரெசிடென்ட் வைரஸு, பூட் செக்டார் வைரஸ், நிறைய வழியில வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ள சிஸ்டம் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். மேக்ரோ வைரஸ், இமெயில் வைரஸ்னா என்னன்னா நம்ம மெயில் மூலியமா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அதே வந்துட்டு நம்ம நார்மல் ஜென்ரல் எஸ்எம்எஸ் மூலியமாவும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு ஸ்பேம் மெசேஜ் வருது, அதை வந்துட்டு நீ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இமீடியட்டா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிடும். இல்லை அன்வான்ட் மெயில் ஒன்று வருது, அதை டச் பண்ணினாலும் என்ன ஆயிடும், இமீடியட்டா நம்ம ஃபுல்லா வந்துட்டு இது பண்ணிடும் இல்லையா. அன்வான்ட் மெயிலை டச் பண்ணக்கூடாது, மெசேஜை டச் பண்ணக்கூடாது, இல்லை ஏதாவது ஒரு ஃபேக் வெப்சைட் வந்துட்டு இருந்ததுனாலும் நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வார்மோட ஆப்ரேஷன்ஸு. ரீசெண்டா வந்துட்டு வார்ம் அட்டாக் எங்க நடந்ததுன்னா, நியூ ஸ்பேட் ஆஃப் அட்டாக் ஃப்ரம் மிட் 2001 நடந்துதான். கோட் ரெட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி அந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதை எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணி அதை எப்படி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுதான். அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பாலிமார்பிக், மெட்டமார்பிக் வைரஸ், ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட், இந்த மாதிரியான நிறைய இதை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அட்டாக் வந்துட்டு தடுத்து நிறுத்தியிருக்காங்க. டிடெக்ஷன், ஐடென்டிஃபிகேஷன், ரிமூவல், இந்த மூணும் வந்துட்டு மெயினான கான்செப்ட். ஆன்டிவைரஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன். ஸோ 4 விதமா வந்துட்டு பிரிக்கிறாங்க இந்த கான்செப்ட். ஸோ இன்ட்ரூடர்ஸ்னா என்னன்னு மெயினா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 3 விதமா வந்துட்டு இருக்கு. அவுட் சைடர், இன்சைடர், அந்த வந்துட்டு சிஸ்டமோட மெயின் கண்ட்ரோல். இதுதான் வந்துட்டு நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. பாஸ்வேர்டர், மிஸ்யூசர், கிளான்ஸ்டைன் யூசர், இவங்க 3 பேரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.